தம்பியே பார்த்து வெட்டு கையா. நொங்க பார்த்து வெட்டுங்க, கத்தி பட்டுற போகுது கையில. ஆயாவுக்கு நொங்கு வெட்டி எம்மா நொங்கு வெட்டி என்ன வச்சிருக்கோன்னு வச்சு நாங்க சாப்பிடுறோம். உங்க ஊர்லாம் இந்த மாதிரி நொங்கு இருக்காது பசங்களா? வெய்ய நாளையில இது தின்னாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்க ஊர்ல இருந்தாக்கா இந்த மாதிரி வெட்டியது இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம் தம்பி. பாருங்க பசங்களா, வெயில்ல போய் ஆயாவுக்காக்கா நொங்கு வெட்டி வந்திருக்கோம் பசங்க. ஆமா மக்களே, பாருங்க மக்களே, ஆயா வந்து ரொம்ப நாளா கேட்டு இருந்தாங்க. அதான் மக்களே, சாவு போதும் சங்கு, இன்னைக்கு ஆயாக்கு விட்டு வந்திருக்கோம் மாதிரியான நொங்கு. ஆமா மக்களே, ஆயா ஏப்பா 3 குளம் நீ கேட்டேன்னு. ஆமா 3 குளம் வெட்டி வந்திருக்கோம் தம்பி. ஆமா பசங்க போய் வெட்டி வந்திருக்கோம். வெயில்ல போய் வெட்டி வந்திருக்கோம். வெட்டி எனக்கு காய் கொடுங்க திங்கிறதுக்கு, நீங்களும் நொங்கு தின்னுங்க. ஆமா ஆமா தம்பி பார்த்து வெட்டுங்க கையா. கைய பார்த்து வெட்டணும், நொங்க பார்த்து வெட்டுங்க. கையில கத்தி பட்டுற போகுது தம்பி, அதுக்குதான் சொல்றேன் தம்பி. சரி சரி சரி, பார்த்து கைய எட்ட வச்சு வெட்டணும். பாத்தீங்களா மக்களே, தம்பி பார்த்து வெட்டு கையா. நொங்க பார்த்து வெட்டுங்க, கத்தி பட்டுற போகுது கையில. பார்த்து வெட்டி நல்லா சீவி கொடுங்க. ஆயா ஷார்ப்னர் இல்லாம வந்திருக்க, எப்படி சீவுறது? அப்படியே போதும், அதே போதும். இது சின்ன நொங்கு தான், ஆயா கொடுக்குறேன். திங்கலாமா? நான் சொல்லுவேன், நீ வாய் மூடணும். திங்க கூடாது, நீ மட்டும் தின்னா எனக்கு நொங்கு. சரி பாருங்க மக்களே, ஆயா வந்து அவங்க மட்டும் நொங்கு திங்கலான்னு பாக்குறாங்க, எனக்கு கொடுக்காம. வெட்ட வரும்போது நீங்களும் வெட்டி வச்சுக்கீங்க மக்களே. இதே போல நொங்குலாம் வந்து சிட்டி எல்லாம் கிடைக்காது. நீங்க சிட்டில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நொங்குலாம் கிடைக்காது. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இதே போல நொங்குலாம் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, சிட்டி எல்லாம் வந்து மரமே இருக்காது மக்களே, ரொம்ப தொல்லையா இருக்கும். இது எங்க பக்கம்லாம் பசங்களா மரம் இருக்கும். ஆமா மக்களே, கொல்ல வெள்ளவா வாய்க்காமூட்டுல இருக்கு நிறைய மரம். இப்ப எனக்கு அடிக்கடி போய் வெயில்ல போய் பசங்க வெட்டிட்டு வந்திருக்கோம் பசங்களா. ஆயா வந்து ரொம்ப நாளா எங்கள்கிட்ட கேட்டாங்க, பாருங்க நொங்க. அததான் நொங்கதான் பசங்களை சாப்பிடணும். நீ சாப்பிடு தம்பி, சாப்பிடு. பானத்துல இருக்கு சன்னு, நீ ஃபர்ஸ்ட் நொங்க ஒழுங்கா தின்னு. சரி திங்கிறான் மக்களே, சூப்பரா இருக்கு பசங்களா. ஆமா மக்களே, சூப்பரா இருக்கு நொங்கு. பசங்களா பாருங்க பசங்களா, ஆயாவுக்கு நொங்கு வெட்டி எம்மா நொங்கு வெட்டி என்ன வச்சிருக்கோன்னு வச்சு நாங்க சாப்பிடுறோம். உங்க ஊர்லாம் இந்த மாதிரி நொங்கு இருக்காது பசங்களா. இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இதை சாப்பிடலாம். நம்மளுக்கு இதோட அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு நொங்கு கிடைக்கும். நொங்கு மாசம் சும்மா காய்ச்சிட்டு இருக்காது தம்பி. இந்த வருஷம் இதோட அடுத்த வருஷம் தான் அந்த நொங்கு திங்கலாம். நம்ம வெய்ய நாளையில இது தின்னாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்க ஊர்ல இருந்தாக்கா இந்த மாதிரி வெட்டியது இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடலாம் தம்பி. மக்களே, அம்மா மக்களே, நீங்களாம் வந்து உங்க ஊர்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற நொங்க காசுக்கு விக்குது பசங்களா. அதெல்லாம் இந்த நொங்கு போனோம்னா 4 நொங்கு 20 ரூபா. 4 நொங்கு 20 ரூபா. ஆமா நிஜமா 4 நொங்கு 20 ரூபாய்க்கு விக்குது. ஆனா 4 நொங்கு 20 ரூபா. அது அளவா இப்படி வெட்டி அது நொங்க மூஷா எடுத்துடுறாங்க பசங்களா. இதை நம்மளுக்கு வெட்டி எடுக்க தெரியல. இந்த மாதிரி தான் வெட்டி இந்த மாதிரி தான் நோண்டி நம்ம திங்கணும் பசங்களா. இதை மறக்காத உங்க ஊர்ல இருந்தா இந்த வருஷத்துல நீங்க வெட்டி தின்னுங்க. இந்த அடுத்த வருஷம் தான் நம்ம நொங்கு திங்கலாம். இது வருஷத்துக்கு ஒரு பொருள். இதெல்லாம் டெய்லி நம்ம வாங்க முடியாது, கிடைக்காது நம்மளுக்கு எல்லாம். இதெல்லாம் சாப்பிடுங்க பசங்களா, நீங்களும் எடுத்து சாப்பிடு தம்பியா. சாப்பிடு பசங்கன்னா அவங்க போன் உள்ள பாக்குறாங்க, எப்படி அங்க இருந்து போனை உடச்சிட்டு வந்தா சாப்பிடுவாங்க நொங்கு. நம்ம தான் சொல்லிக்கணும், நம்ம உங்களுக்குள்ள சொல்லிக்க வேண்டிதான். எடுத்து சாப்பிடு தம்பி தினம். நெம்மா காய் பாரு, ஒரு கொலை வெட்டியா இருக்கணும் தம்பி. இத்தனை கொலை வெட்டியா இருந்து வச்சிருக்கோம். இத்தனை கொலை மக்களை தின்னுங்க மக்களா. மக்களே, இப்பெல்லாம் வந்து மரத்துல ஒரு கொலையே காய்க்க மாட்டுது. ஒரு மரத்துல 10 கொலை 20 கொலை கூட காய்க்குது நொங்கு. நீங்க நம்பலன்னா ஒரு நாள் கிராமத்துல போய் பாருங்க, பனை மரத்துல எவ்வளவு பனையா இருக்குன்னு பாருங்க. மறக்காம உங்க ஊர்லயே பனைமரம் இருந்ததுன்னா ஒரு பனைமரம் இருந்தாலே போதும், அதிக பனைமரம் வர வச்சிடலாம். எப்படின்னா, நீங்க பனங்காயை தின்ன வேணா, இந்த பனைமரம் பழுத்துருச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் முளைய போடுங்க, பனைமரம் முளையும். பழுத்துதுன்னா காய் முட்டி பழமாவி அது கீழே விடும். கீழே விழுந்து அது திங்கணும்னா அந்த பழத்தை எப்படி திங்கணும் தெரியுமா தம்பி? வந்து வைக்கல போட்டு சுட்டாக அந்த பழம் அப்படியே வெள்ளை பழம் மாதிரி இப்படி வெடிச்சு இருக்கும். அதை பிச்சை எடுத்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டோம்னா முளைஞ்சு விடும். அதான் பனைமரமா ஆவறது தம்பி. அந்த பனங்கிழங்கு விக்குது பாரு தம்பி, பாத்துருக்கீங்களா பனங்கிழங்கு? இந்த பனங்கொட்டை தான் பனங்கிழங்கு ஆவறது. இந்த பழம் பழுக்க வச்சு போட்டு மோடவா ஆக்கி பழுக்க வச்சு அதில் போச்சு வச்சிருவாங்க. அதுல நோண்டிதான் எடுத்து கிழங்கு சந்தையில நம்ம விற்கிறது. கிழங்கு 4 கிழங்கு 20 ரூபா, 5 கிழங்கு 20 ரூபா. பெருசா இருந்தா 4, சின்னதா இருந்தா 5 கிழங்கு வச்சு கத்தை கட்டி கூடையில வச்சுக்கிட்டு கொண்டாந்து விற்கிறாங்க.
பனங்கிழங்கு பனங்கிழங்கு நீ கூட எனக்கு யோசிச்சு தருவியா? வாங்கி அந்த நான் பேசி கொடுக்கல. அந்த மாதிரி பனங்கிழங்கு இதுதான் பனங்கிழங்கு ஆவறது. நொங்குதான் பனங்கிழங்கு ஆவறது. இப்ப இந்த ஒரு இந்த ஒரு பனங்காயில இவ்வளவு இது இருக்கா? இவ்வளவு இருக்கு. இந்த பனை மட்டை வந்து இந்த பனங்காய் காய்ச்சி இருக்குல்ல மரம், அந்த மட்டையை வெட்டி ஊடு கட்டுவாங்க பசங்களா. ஊடு கட்டுவாங்க. அடுப்புக்கு இதெல்லாம் நறுக்கி போட்டு காய வச்சு அடுப்பு ஏற்படலாம். அடுப்பு வெறும் இல்லாதவங்க அடுப்பு ஏற்படலாம். பனை மரம் வார அறுத்து ஊடு கட்டுவாங்க. அது எல்லாத்துக்கும் உதவும் தம்பி. பனை மரம் தென்னை மரம் இதெல்லாம் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் உதவுற பொருள் தான். மக்களே பாத்தீங்களா, ஒரு பனை மரத்துல எவ்வளவு ஒரு பனை மரத்துல எவ்வளவு உண்டாகுது தெரியுமா பசங்க? பார்த்தா பனங்காயா இது ஏன்ட்டு போறாங்க. அதுல வந்து உமா உண்டாகுது. பனங்காய் குண்டாவும் ஆகுது. பனங்காய், பனை மரம், பனை மட்டை, நாறு, பனங்கொட்டை, பனை வாரை. இந்த கிழங்கு வெட்டுறோம் பாரு பசங்களா, அந்த கொட்டை ஒண்ணு இருக்கு பாரு, அதை வெட்டி பார்த்தோம்னா உள்ள அப்படியே தேங்காய் மேய்ச்சி இருக்கும் வெள்ளையா. அது வந்து நோண்டி நம்ம திங்கிறது. அதையும் இது நோண்டி திங்க மாதிரி அதையும் நோண்டி திங்கலாம் தம்பி பசங்களா. சாப்பிடு. போதும்பா எனக்கு போதும். நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க பசங்களா. நீங்களும் தினைக்கும் இந்த நொங்கு சாப்பிடுங்க பசங்களாப்பா. பார்த்துட்டு வீடியோ ஃபாலோ பண்ணுங்க பசங்களா. சரியா? பாய். ஆமா மக்களே, மறக்காம தினைக்கும் ஆயா வீடியோ பாருங்க. ரோட்ல போது ஏகப்பட்ட காருங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பாக்கீங்க, நீங்க யாருங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். அது நான் சொல்ல வரல. எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பண்ணுங்க. மறக்காம ஆயா யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மக்களே, ஆயா வந்து இப்பதான் அவங்களே சொன்னாங்க எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ற தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஏதோ ஆயா பண்றத நான் ஒரு வீடியோவா எடுத்து போறேன். என்ன சொல்றீங்க? அவங்களோட என்டர்டெயின்மெண்டா அது ஒரு ஜாலி தானே, சொல்லுங்க. குளிக்கன்னா வாலி, ஆயா வீடியோ போட்டா உங்களுக்கு ஃபுல்லா ஜாலி. என்ன சொல்றீங்க? அதனாலதான் இதை போடுறேன். மறக்காம ஆயா வீடியோ நீங்க பாத்துங்க. மறக்காம வந்து என் ஐடியா பண்ணாதீங்க. ரிப்போர்ட்டு ஆயாவுக்கு நீங்க எப்பயுமே பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட்டு.